மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அது இட்லி ரைஸ் வச்சு இட்லி பேட்டர் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிராண்ட் இட்லி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து உதயம் பிராண்ட் யூஸ் பண்ணுறேங்க. உளுந்தும் அரிசி இதே பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. வேறு எந்த பொருளும் ஆட் பண்ண தேவையில்லை. 3 பொருள் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் இட்லி ரைஸ் வந்து 1 கிலோ எடுத்துருக்குறேங்க. அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா சுத்தமாக இருக்குங்க. அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரிசி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உளுந்து வந்து 200 கிராம் எடுத்துருக்குறேங்க. 1 கிலோ அரிசிக்கு வந்து உளுந்து வந்து 200 கிராம் எடுத்தால் போதுங்க. வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதுவுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அரிசி நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருங்க. இதில் வந்து அவ்வளோ ஜவ்வரிசிலாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இது எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஊட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இதில் வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க தேவையில்லைங்க. ரூம் டெம்பரேச்சரில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உளுந்து ஆட்டும் போது ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓடுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு ஆட்டுங்க. உளுந்து வந்து நல்லா கெட்டி ஆட்டணுங்க. அப்போ தான் வந்து இட்லி நல்லா சூப்பராக வருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஆட்டுங்க. இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு ஆட்டும் போது உளுந்து நல்லா பொது பொதுப்பாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா அரைப்பட்டு வந்துருச்சுங்க. உளுந்து வந்து நல்லா கெட்டியாக எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. இதில் வந்து சோயா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. நல்லா அரைப்பட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கெட்டியாகுங்க அரிசி. அது தேவையான தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா சின்ன ரவை இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு இருக்கணுங்க. நல்லா பருப்பருப்பாக இருக்கணுங்க. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்து அரிசி நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மாவு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே இருக்கட்டுங்க. நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டுங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கலாங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி கீழே ஊற்றி நல்லா ரிப்பன் டைப்பில் வரணுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி மாவு ஊற்றிடலாங்க. இட்லி தட்டில் மாவு இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இட்லி சூப்பராக வருங்க. எல்லா தட்டிலும் ஊற்றிடலாங்க. எல்லா தட்டுக்கும் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இட்லி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு துளி கிராக் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இட்லி. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இட்லி தட்டு நல்லா சூடாகவே இருக்குங்க. ஒரு கிளாத் வச்சு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. அந்த சூட்டாக இருக்கும்போது தண்ணி தெளிச்சிருங்க. எடுக்கும்போது ஒரு துளி துணியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இதுவும் 2வது பேட்ச் இட்லிங்க. துணியில் ஒட்டவே இல்லை பாருங்க. அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இட்லி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அப்படி பொசு பொசுன்னு இருந்துச்சு பாருங்கள். நல்லா பருப்பருப்பாக இட்லி அவ்வளோ அட்டகாசமாக வந்ததுங்க. பிச்சு பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்துங்க. இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது இட்லி அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. பாய்ங்க.